ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெனிஸ் மெட்ரோ லைஃப். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னுடைய லிவிங் ரூம் டூர் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்லேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ப்ரௌன் கலர்லேயே இருக்கும். சேம் செட் ஆஃப் கலர்ஸை வந்து இயர்ஸ் டுகெதராக பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப போர்டாகவும் டல்லாகவும் ஃபீல் ஆகும் இல்லையா? அதனால் வந்து என்னோடய லிவிங் ரூமுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல் மேக் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக சில ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போயே வந்து பிரைட் அண்ட் ஸ்ட்ராங் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஹாப்பியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் ஆகும். ஸோ நான் இந்த கலர்ஃபுல் ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி என்னுடைய லிவிங் ரூம் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த லிவிங் ரூம் டூர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தொடர்ந்து ஜெனிஸ் மெட்ரோ லைஃபை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வந்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். வார்ம் வெல்கம் டு ஆல். இதுதான் வந்து எங்கள் வீட்டோடைய என்ட்ரன்ஸ். என்னோடய லிவிங் ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து பெரிய லிவிங் ரூம்லாம் இல்லை. நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஸ்மால் லிவிங் ரூம் டூர் அப்படின்னே சொல்லலாம். என்னோடய டைனிங் ஏரியாவும் பார்த்திங்கன்னா ஹால்லே வந்து அட்டாச்சாக தான் இருக்கும். இந்த லிவிங் ரூம் மேக் ஓவர் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். வீடு வந்து எப்பவுமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இல்லை. கிட்ஸ் இருக்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு ஹோம் டெக்கர் அண்ட் ஆர்கனைசிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். இந்த ஸ்மால் லிவிங் ரூமில் ஒவ்வொரு ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் தீம் பேஸ்டாக வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஹாலோட என்ட்ரி வேலை சைடில் இருக்கக்கூடிய ஒரு கார்னர் ஸ்பேஸ் தான். இது வந்து எங்கள் வீட்டோடைய மெமரி வால் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்த பிக்சர்ஸ் அதெல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி நான் அந்த இடத்துல வந்து செட் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் நியூஸ் பேப்பர் ஆர்ட் ஒர்க் தான் வந்து மோஸ்ட்லி பண்ணியிருக்கேன். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மேக் ஓவர் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாலை வந்து நான் எப்படி மேக் ஓவர் பண்ணேன் அப்படின்ற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஹாலோட என்ட்ரிவே அப்படின்றதுனால சானிடைசர் இந்த மாதிரி எசென்ஷியல் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஹாலோட சென்டரில் வந்து எங்களோட டிவி யூனிட் வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட்டோட 2 சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக்கர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர் ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணதான். இது ஒட்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நேட்டிவிட்டி லுக்கோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வில்லேஜ் செட்டப் மாதிரி வந்து நான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜக்கில் வந்து கொஞ்சம் மணி பிளான்ட்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இங்கே நிறைய ஒயர்ஸ் போகுது அப்படின்றதுனால அதை ஹைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 3 monkeys வந்து கிளைம் பண்ணுற மாதிரி அதை வந்து நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வந்து நானே பெயிண்ட் பண்ணதான் அந்த 2 பாட்டுமே. அதில் வந்து ஹேங்கிங் பிளான்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த டிவி யூனிட்டுக்கு மேலே இருக்க ஷெல்ஃபை வந்து நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி நாங்கள் 5 பேர் இருக்கிற மாதிரி வந்து அந்த உட்டன் டாய்ஸ் வாங்கி செட் பண்ணியிருக்கேன். இது வந்து வில்லேஜ் செட்டப் அப்படின்றதுனால அந்த மாதிரி டிசைனில் இருக்கக்கூடிய டாயாக வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து நாங்கள் சென்னப்பட்டினம் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போனபோது நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ண உட்டன் டாய்ஸு. அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள் டை தான் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே யூஸ் பண்ணுறதில்ல. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் டாய்ஸ் தான். இதுவுமே அந்த கொண்டப்பள்ளி அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. இதுவுமே வந்து உட்டன் டாய் தான். டிவி கீழே இருக்கக்கூடிய கொஞ்சம் சின்ன ஸ்பேஸையுமே வந்து நான் அந்த மியூசிஷியன் டாய்ஸ் வந்து வாங்கி செட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பேஸை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபுல்லாக வில்லேஜ் செட்டப் கொண்டு வர முடியல அப்படின்னாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அந்த செட்டப் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நான். டிவிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கார்னர் ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு கார்னர் ஸ்டாண்டு வந்து நான் இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சோஃபா வந்து செவுரு வரைக்கும் நம்ம வந்து ஒட்டி போட்டோம் அப்படின்னா வந்து டிவி பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ தள்ளி போடும்போது அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து எம்டியாக தெரிஞ்சுது. ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணணுன்றதுக்காக இந்த கார்னர் ஸ்டாண்டை வந்து நான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரேண்டம் ஸ்டஃப் தான் இருக்கும். எங்களுடைய ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது கலெக்ட் பண்ண டாய்ஸு, டெக்கர் பீசஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஸ்மால் லிவிங் ரூம் டூரில் நீங்கள் வந்து அடுத்து பார்க்க போகிறது வந்து பொஹீமியன் தீம் செட்டப் தான். என்ட்ரன்ஸில் ஆப்போசிட் இருக்கக்கூடிய வாலில் வந்து இந்த பொஹீமியன் தீம் செட்டப் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளோட்டிங் ஷெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் உடன் பீசஸில் நானே வந்து வீட்டில் பண்ணது தான். ஃப்ளோட்டிங் ஷெல்ஸ் வந்து ஈஸியாக வீட்டிலே நம்மளால் பண்ண முடியும். பொஹீமியன் தீம் அப்படின்னு பார்த்தீங்கனால அதுக்குன்னு பர்டிகுலராக எந்த ஸ்டைலோ கலரோ கிடையாது. நமக்கு பர்சனலாக என்ன கலர்ஸ் பிடிக்குமோ, என்ன திங்ஸ் பிடிக்குமோ அதை வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். எனக்கு வைப்ரண்ட்டாக வேணும் அப்படின்றதுனால நான் கலர்ஃபுல் டெக்கர் பீசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
இந்த ஃப்ளோட்டிங் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து புத்தா ஸ்டாச்சு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பர்சனலாக புத்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து நான் புத்தா வந்து செட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து செகண்ட் ஷெல்ஃபில் வந்து கொஞ்சம் ரேண்டம் ஸ்டஃப் தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பேபி புத்தா மாங்ஸ் வந்து 2 செட்டு வந்து அந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் போசஸில் இருக்கும். ஸோ ஒரு ஷெல்ஃப்மே பார்த்திங்கன்னா ஒரு தீமாகவே இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஃபேஸஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் சக்குலன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லவ் அப்படின்ற லெட்டர்ஸில் வந்து கேட் தீம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷெல்ஃப்க்கும் ஒரு தீம் இருக்கும். பட் ஆனால் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பொஹிமியன் தீம் ரிலேட்டடாகவே இருக்கும். ஏன்னா பொஹிமியன் தீம் அப்படின்னாலே கலர்ஃபுல்லாகவும் பார்க்க லைவ்லியாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ரமே இல்லை அப்படின்னாலே வந்து பொஹிமியன் தீம் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ரமே வந்து நான் ஹேங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிங் லைட்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரிங் லைட்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக அந்த ஃப்ளோட்டிங் ஷெல்ஃபோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ஃப்ளோட்டிங் ஷெல்ஃபுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கலர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த பிளாக் கலர் ஸ்டிக்கர்ஸை வந்து அந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வால் பக்கத்தில் தான் வந்து எங்களோட பெட்ரூமோட என்ட்ரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த டோருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாட்டரோடைய ஆர்ட் ஒர்க்கெல்லாம் வந்து அந்த இடத்துல மேலே வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் டோர், வால் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த டோரில் வந்து நாங்கள் எங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் ஒரு ஃப்ரேமில் வந்து நான் ஃபிட் பண்ணி அந்த இடத்துல வந்து செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் லேடி ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் டோரில் வந்து ஒட்டியிருக்கேன். ஏன்னா இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஆரஞ்சு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வால் வந்து ஆரஞ்சு கலர்லையும் இந்த டோரில் இந்த பிளாக் அண்ட் ஆரஞ்சு ஸ்டிக்கர்ஸும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஓவராலாக அந்த வாலோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனோட என்ட்ரிவே. மேலே வந்து கிச்சன் சைன் போர்டு வந்து நான் ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கண்டினியூட்டிக்காக வந்து இந்த மியூசிஷியன் ஸ்டிக்கர் வந்து இந்த சுவிட்ச் போர்டு மேலேயும் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய கிச்சன் ரொம்ப சின்னது அப்படின்றதுனால எங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து நாங்கள் ஹாலில் தான் வந்து செட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலோட பேக் சைடில் வந்து பால்கனி இருக்குது. ஸோ அந்த பால்கனி டோருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ட் தீம் வந்து MDF வுட்டில் இருக்கிற வால் டெக்கர் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கீழே வந்து 3 பிளாஸ்டிக் பிளேட்டில் வந்து நானே பெயிண்ட் பண்ணதான் அது வந்து அந்த இடத்துல வந்து டெக்கருக்காக ஹேங் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக ஹாலோட பேக் சைட் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்றதுக்காக டீல் ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் கர்டைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஹால்லே தான் டைனிங் ஏரியா இருக்குது அப்படின்றதுனால அந்த டைனிங் ஏரியா வந்து செப்பரேட்டாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபுட் ரிலேட்டட் கோட்ஸ் வந்து உள்ள ஃப்ரேம்ஸ் வந்து நான் வாலில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரிலேட்டட் கோட்ஸாகவே இருக்கும். ஸோ டைனிங் ஏரியா அப்படின்றதுக்காக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கோட்ஸ் வந்து நான் வாங்கி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டைனிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு ஆக்சசிபிளாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கணும். ஸோ அதனால் வந்து அதிக திங்ஸ் வந்து நான் டைனிங் டேபிள் மேலே வந்து நான் ஸ்டோர் பண்ணலை. ஸோ என்னென்ன திங்ஸ் தேவையோ அதை மட்டும் வந்து நான் டைனிங் டேபிளில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ டம்ளர்ஸு, ஃபோர்க், ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் குக்கீஸ் பாட்டில், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து எது தேவையோ அதை மட்டும் கிட்ஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டைனிங் டேபிள் மேலே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக என்னோடய டைனிங் டேபிளோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ டைனிங் ஏரியா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா என்னுடைய இன்னொரு பெட்ரூம்க்கான என்ட்ரிவே இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெயிண்ட் பண்ண வார்லி ஆர்ட் இருக்குது. ஸோ அதை மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த 3 MDF வால் டெக்கர் வாங்கி நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து வாங்கி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து வால் வந்து பார்த்திங்கன்னா டோரோட பேக் சைடு வரும். ஸோ அங்கே தான் எங்களோட கீ ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வெர்டிக்கல் ஸ்பேஸை ஃபில் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த பொஹீமியன் தீம் வால் டெக்கர் வந்து அந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி குட் வைப்ஸ் ஒன்லி அப்படின்ற போர்டு வந்து அங்கே ஹேங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு இப்போ ரொம்ப தேவையான மாஸ்க்கு அதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்ட்ரிவே அப்படின்றதுனால எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இதுதான் வந்து என்னுடைய சென்டர் டேபிள். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து நான் டெக்கர் பண்ணியிருக்கேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டேபிள் தான். இது வந்து நமக்கு வேணும்னா அசெம்பிள் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ரெண்டல் ஃப்ரெண்ட்லி ஐட்டம்ஸ் நமக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு வேண்டாம்னா நமக்கு வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம வந்து திரும்ப வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கோ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சோஃபாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வைப்ரண்ட்டான குஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் தீம்லேயே இருக்கும். என்னோடய கிட்ஸ்க்கு வந்து இந்த பிரிண்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த எலிஃபெண்ட் தீம் குஷன் கவர்ஸ் வந்து நான் வாங்கினேன். ஸோ அந்த ப்ரௌன் கலர் சோஃபாவுக்கு வந்து இந்த வைப்ரண்ட்டான குஷன் கவர்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து என்னோடய லிவிங் ரூமோட நைட் வியூ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் கேண்டில் லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கலர்ஃபுல் எல்இடி லைட்ஸ்லாம் வந்து டெக்கருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பொஹீமியன் ஷெல்ஃப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஷேப் ஸ்ட்ரிங் லைட் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அந்த புத்தா ஸ்டாச்சுவோட அந்த லைட் வந்து ஷேடில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ட்ரீ ஷேப்பில் இருக்கக்கூடிய எல்இடி லைட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி அங்கங்கே வந்து லைட் டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். பட் ஆனால் ரெகுலராக வந்து நான் லைட் அப் பண்ணி வைக்க மாட்டேன். அக்கேஷ்னலாக இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் ஃபெஸ்டிவல் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராகவே இந்த மாதிரி லைட் டெக்கரேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் கேண்டில் லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய இடத்துல நம்ம ரியல் கேண்டில்ஸை வந்து செட் பண்ணி வைக்க முடியாது, அவ்வளோ சேஃபாக இருக்காது. கிட்ஸ் இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஆப்ரேட்டட் கேண்டில் லைட்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போது லிவிங் ரூம் டூரோடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னுடைய லிவிங் ரூம்க்கு வந்து நான் கலர்ஃபுல் மேக் ஓவர் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து ரெண்டல் ஃப்ரெண்ட்லி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்மால் லிவிங் ரூம் டூராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நான் வந்து ஒவ்வொரு ஸ்பேஸையுமே தீம் பேஸ்டாக வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் எந்த செட்டப் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த லிவிங் ரூம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெனிஸ் மெட்ரோ லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெனிஸ் மெட்ரோ லைஃப். இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you all. Take care. Bye bye.